நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக ஒரு குட்டி ஸ்டோரியோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் த யோங்கன் மெட்ஸ் ப்ளூமன் இன் சைன் ஹார்ட். இந்த கதையை எழுதினவங்க யார்விஸ். கதைக்குள்ள போலாமா? இதுதான் டேவிட். டேவிடோட தலையில தலைமுடிக்கு பதிலா நிறைய வண்ண வண்ண பூக்கள் இருக்கும். டேவிட் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொன்னான். டேவிட்னா எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்க டீச்சர் யான்சனுக்கும் கூட அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் தலையில இருக்கிற பூக்களோட நறுமணம் அவங்களுக்கு இன்னும் பிடிக்கும். அவனோட தலையில இருக்கிற பூக்கள் மாதிரியே அவனும் ரொம்ப மென்மையானவன். நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா விளையாடுவோம். டேவிடோட நான் என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுவேன் தெரியுமா? நாங்க 2 பேரும் தேங்கி இருக்கிற மழை தண்ணியில ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு விளையாடுவோம். அதுக்கப்புறம் சந்தோஷமான பாட்டுகளை 2 பேரும் சேர்ந்து பாடுவோம். அது மட்டும் இல்லை, தேன் குடிக்கிறதுக்காக அவனை சுற்றி வர தேனீக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி பிடிச்சி கூட விளையாடுவோம். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? ஒரு குட்டி பறவை அவனோட தலையில கூடு கட்டி அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. 1 நாள் 2 நாள் இல்லை, அந்த பறவைகள் எல்லாம் 1 மாசம் அவனோட தலையில தங்கி இருந்துச்சு. அதை பார்க்க எங்க எல்லாருக்கும் வேடிக்கையா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? நான் அந்த பூக்கள்லாம் வாடி இருக்குன்னு தண்ணி ஊத்துனேன். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பூக்களோட இதழ்கள் எல்லாம் பலபலான்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்ன இது? வழியெல்லாம் பூக்களோட இதழ்களா இருக்கே. எங்க போனான் டேவிட் அப்படின்னு நான் டேவிட தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனா அவன் விளையாட கூட வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் தலையில இருந்து எல்லா பூக்களும் உதிர்ந்து போயிருந்தது. கடைசியா அந்த பூக்களோட காம்புகள் மட்டும்தான் அவனோட தலையில மீதி இருந்தது. அச்சோ, நம்ம தண்ணி ஊத்தி தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு மனசே ஆறல. என்ன பண்ணா இது சரியாகும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாம் கூட கேட்டேன், என்ன பண்ணா டேவிடோட தலைமுடி சரியாகும், என்ன பண்ணா டேவிடோட தலையில மறுபடியும் பூக்கள் பூக்கும் அப்படின்னு நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து யோசிச்சோம். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன தெரியுமா? நான் டீச்சர் யான்சன்ஸ் கிட்ட போய் எனக்கு பெயிண்ட் ப்ரஷ்ஷும் பெயிண்ட்டும் ஒரு சில பேப்பரும் வேணும்னு கேட்டேன். அவங்களும் நான் கேட்டதை கொடுத்தாங்க. நான் அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு வண்ணங்கள் தீட்டி அதை பூக்கள் மாதிரி செஞ்சேன். அந்த பூக்களை எல்லாம் வெட்டி ஒரு மேஜை மேலே வச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமா? நான் செஞ்ச காகித பூக்கள் எல்லாத்தையும் டேவிடோட தலையில இருந்த காம்புகள் மேல சொருகி வச்சுட்டேன். நான் மட்டும் இல்ல, என்னோட நண்பர்கள் எல்லாரும் காகித பூக்கள் செஞ்சு கொண்டு வந்தாங்க. எல்லாரும் செஞ்ச பூக்களை டேவிடோட தலையில இருக்கிற காம்புல நாங்க சொருகி வச்சோம். இப்போ டேவிட் பார்க்கறதுக்கு பழைய மாதிரி மாறிட்டான். ஒரு நாள் அவனோட தலையில எங்களோட காகித பூக்கள் இல்லாம நிஜமாவே ஒரு பூ பூத்திருந்தது. அதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு தேனி வந்து அந்த பூவுல இருந்து தேனை குடிச்சிட்டு இருந்தது. எங்க எல்லாருக்கும் அந்த பூவையும் தேனியும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திரும்பவும் தேனீக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய பூக்கள் அவனோட தலையில பூக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் செஞ்ச காகித பூக்கள் எல்லாம் அவனோட தலையில இருந்து எடுத்து பத்திரமா நான் ஒரு டப்பால போட்டு வச்சுட்டேன். எதுக்கு தெரியுமா? திரும்பவும் அவனோட தலையில இருந்து பூக்கள்லாம் கொட்டுனா அவனுக்கு தேவைப்படும்ல, அதுக்காக தான். ஏன்னா அவன்தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நானும் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். திரும்பவும் இன்னொரு கதையோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.